மார்ச் 5ஆம் தேதி நடைபெறும் அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமை தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக, மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பாக, மருத்துவமனை சார்பாக மாண்பு அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சுமார் 700 பேர் இரத்த தானம் செய்ய உள்ளார்கள். முதற்கட்டமாக 50 பேர் இரத்த தானம் செய்கின்ற நிகழ்ச்சியை நான் துவக்கி வைத்திருக்கின்றேன். இன்றைக்கு ஒரே நேரத்தில் 700 பேர் இரத்த தானம் செய்கின்ற முதல் முகாம். இது அனைத்துமே அரசு மருத்துவமனையில் ஏழை எளியோர்களுக்கு, இரத்தமில்லாதவர்களுக்கு இந்த இரத்த தானம் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்காக உதவுகின்ற கட்சி என்பதை பல்வேறு காலகட்டங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற ஏழை நோயாளிகளுக்கு ரத்தம் கிடைப்பது மிகுந்த சிரமம். அந்த சிரமத்தை எண்ணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு அவர்களாக முன்வந்து இரத்த தானம் செய்கின்றது நிகழ்ச்சி இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும். அதெல்லாம் அங்கதான் பேச முடியும். அந்த கூட்டத்தில் அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அங்க பேசுறது இங்க பேச முடியாது. எல்லாமே அங்கே எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துரைப்போம். இதுதான் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராய விற்பனை அமோகம் நடக்கிறது. இங்கே ஆத்தூர் கூட ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வெளியில் வந்தது. மிகுந்த வேதனை அளிக்கின்றது. இன்றைக்கு பலமுறை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக இந்த அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். கள்ளச்சாராய விற்பனை தடுத்து நிறுத்த வேண்டும். இதையெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் முழுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகின்றது. இந்த கள்ளச்சாராய மரணம் இன்றைக்கு தொடர்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பது வேதனை அளிக்கின்றது. அதுதான் தொடர்ந்து இருக்குது. நீங்க தான் பத்திரிகை ஊடகத்தில் எது இருக்குதோ இல்லையோ, பத்திரிகை ஊடகமோ இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாளே இல்லை. அத்தனையும் உங்க பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த அரசாங்கத்தில் மட்டும் தூய்மையான அரசாங்கம் நடத்துறோம், சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குது, தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை கட்டுப்படுத்தப்பட்டுக்கிட்டு சொல்றாங்க. ஆனா நேர்மாறா இருக்குது. இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு வேலையே பயிர மேயிற மாதிரி இன்றைக்கு ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. மிகுந்த வேதனை அளிக்கின்றது. இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்கள் தெய்வத்துக்கு சமமானவர். இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆசிரியை நம்பித்தான் பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். ஆகவே அவர்கள் அந்த குழந்தைக்கு அரணாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒரு பயிரை எப்படி வேலி பாதுகாக்கின்றதோ அதே போல சிறுமைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இன்றைக்கு ஆசிரியர். எல்லா ஆசிரியரும் சொல்லல, ஒரு சில ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட தவறான செயல் ஈடுபடுறாங்க. அதையெல்லாம் இனி இருக்கக்கூடாது. இந்த அரசாங்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுதாங்க நான் சொல்லிட்டேன். எல்லாமே 5ஆம் தேதி சொல்லுவோம். அது இங்க சொல்லிட்டா 5ஆம் தேதிக்கு எங்க ஆள் போறதுக்கு வேலை இல்லாமல் போயிடும். 5ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2 பேர் கலந்து கொள்வார்கள். அந்த 2 பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாட்டை அந்த கூட்டத்தில் எடுத்து சொல்வார்கள். ஏங்க நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. ஆனால் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சிங்கிறது அதிமுக தான். அந்த அந்தஸ்து வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு தான். அவர்கள் தான் பிரதான எதிர்கட்சி. அந்த பிரதான எதிர்கட்சி தான் மக்களுடைய பிரச்சனையை சட்ட நீதியாக எடுத்து சொல்லும். மக்கள் இன்றைக்கு வாக்களித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறோம். 2026 ஆளுங்கட்சி கட்சி வரும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம்.